வணக்கங்க. இந்த வீடியோவில் நான் வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 40 நிமிஷம் ஊறட்டும். இந்த வாழைப்பூவை நான் ஒரு 2-3 லேயர் நல்லா எடுத்துட்டேன். இது வாழைப்பூவோட உள்பகுதி. இது எலசாக இருக்கும். இதில் வடை செய்கிறப்போ உங்களுக்கு சாஃப்டாக வரும். இப்போ வாழைப்பூ எடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற நரம்பெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண வாழைப்பூ ஒரு 1.5 கப்பு அளவுக்கு இருக்கலாங்க. அப்போ தான் 1 கப்பு பருப்புக்கு அது கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே பருப்போடு சேர்த்து அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஊற வச்ச பருப்பை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா வடிகட்டிட்டு ஜாரில் மாற்றிக்கிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பூண்டு, 6 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது அரைச்சாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு 3/4 அளவு அரைக்கப்பட்டால் போதும். அரைச்சி எடுத்ததும் நறுக்கி வச்ச வாழைப்பூ அதில் சேர்த்து திரும்பவும் ஒரு 4 சுற்று அரைப்பட்டதும் எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பருப்பை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசாக நறுக்கிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சா கருவேப்பிலை கொத்தமல்லியையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் மாவு எடுத்து உருண்டை பண்ணி அது லைட்டாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். எப்போவுமே வடை செய்கிறப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை வெந்து நல்லா உள்ளெல்லாம் வெந்து கரெக்டாக இருக்கும். வடையை அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 சைடும் நல்லா வெந்து வரும். வடை பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூடான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டீயோடு சாப்பிட ஏற்ற ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.